ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்தது நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரம்மவா பார்க்கல வாங்க. மதியுடைய அம்மா அப்பா மதிய ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. மதி கொஞ்சம் பொறுமையார் மதி, ஏன் மதி எல்லாத்துக்கும் இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான்றாங்க. மாமியார் மாமனார்னா அப்படிதான், கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் இல்லையான்றாங்க. அதை விட்டுட்டு நீ அவங்கக்கிட்ட ஏடா கூடமா பேசிட்டு இருந்தா எப்படி சொல்லுன்றாங்க. இப்படியெல்லாம் பண்ணாத மதின்றாங்க. பெத்தவங்களுடைய பேரை கொஞ்சமாச்சும் காப்பாற்று மதின்றாங்க. அம்மா நீயும் புரியாமல் பேசிட்டு இருக்காது சரியான்றாங்க. இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்பவே மோசமான்றாங்க. என்ன சொல்ல வரன்றத முதல்ல கேளு. அந்த அம்மா சரியான பொய் பித்தலாட்டக்காரியா இருக்கு. நான் சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரி அதை பேசிட்டு இருக்கு. நீ அதை பேச்சு நம்பிட்டு இருக்க. நான் எப்படி என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல. என்ன நம்ப மாட்டேன், ஆனா அதை நம்பி வேண்டாங்க. பெரியவங்கன்னா அப்படிதான் மதியன்றாங்க. பெரியவங்கன்னா இப்படி போய் சொல்லுவாங்க. அம்மா நம்ம வீட்டுல கூட தாமா இருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் இல்லையம்மா. ஆனா இவங்க ரொம்பவே கேவலமா நடந்துக்கிறாங்கம்மா. ஆனா கேவலமா நடந்துக்கிறது அவங்களுக்கே தெரியுது. ஆனாலும் எப்படிமா இப்படி இருக்காங்க, எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மதி கொஞ்சம் சூதானமா இருமா, இப்படியெல்லாம் பேசாத மாட்டேன் அவங்களுடைய அப்பா சொல்றாங்க. அப்பா நான் என்ன சொன்னேன்னு தெரியமாட்டு சொன்ன விஷயத்த சொல்றாங்க. இதுதான் சொன்னேன், ஆனா அவங்க சொன்னது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட் ஃபுல்லாவே அவங்க சொன்னதுன்றாங்க. அப்பா அதெல்லாம் ஒரு பொம்பளையா, அது கூட இருக்கிறதுக்கு வீட்டை விட்டு வந்துடலாம் போலன்றாங்க. அதுக்கு அடுத்தது எங்க அப்பா அப்படியெல்லாம் பேசாதமான்னு அட்வைஸ் பண்ணிட்டு ஒழுங்கா இருக்க பாருமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரியவங்க கிட்ட பொண்ணு கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். இனி மதி அப்படி இருக்க மாட்டா, நாங்கெல்லாம் சொல்லியிருக்கோம், புத்தி சொல்லியிருக்கோன்றாங்க. இனி உங்களை எதிர்த்து அவ எதுவும் பேசவும் மாட்டான்றாங்க. பார்க்கலாம் இனியாச்சும் அவங்களை எதிர்த்து பேசாத இருக்காளான்ட்டு அப்படின்ட்டு அங்கிருந்து நக்கலா பேசிட்டு இருப்பாங்க. சரி மதி வரேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு மதியுடைய அம்மா அப்பா அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதுமே அப்படியே அவங்க மாமியார் பார்த்து மதி செம்ம கோவத்துல முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது சரியான பொம்பளையா இருக்கு போல அப்படின்ற மாதிரி அதோட இந்த பிழமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.